என்ன ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளாக என்னுடைய வீடியோஸ் வராததும் நான் செத்துக்கித்து போயிட்டேன்னு சொல்லிட்டு யாரும் நினச்சிட்டிங்களா என்ன? சில பேர் நினச்சிருப்பீங்க, பல பேர் ஒன்றா சாவலையா அப்படின்னு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். மேபி இங்கே இருக்கிறவங்க இல்லை, வெளியில் இருக்கிறவங்க மற்றவங்க இந்த மாதிரி இருக்கலாம். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து நேற்றே வீடியோ போட்டிருப்பேன். பட் ஆனால் நேற்று இருந்த மைண்ட் செட்டுக்கு என்னால் எதுவுமே பண்ணக்கூடிய இதில் இல்லை. ஏன்னா நேற்றையோட நம்ம சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டு அட்லீஸ்ட் 1 இயர்க்குள்ளார நம்மளுடைய சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைனா மானிட்டேஷன், இந்த 2 டார்கெட் தான் நம்ம வச்சு ஓடிட்டுருந்தோம். ஆனால் நம்மளால் அதை வந்து அச்சீவ் பண்ண முடியல. என்னால் வந்து அந்த ஒரு இதுலேருந்தே வெளியே வர முடியல. ஏன்னா நானும் என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஹார்ட் ஒர்க் பண்ணி கேமரா வாங்கிட்டேன், ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணி பார்த்தேன். கணக்குக்கு இந்த லாஸ்ட் 1 இயரில் வந்து நான் அப்லோட் பண்ண வீடியோஸோட கவுண்ட் மட்டும் 320. ஒரு பிகினராக ஒரு விஷயம் தெரியாமல் புதுசாக பண்ணுறேன்னா இன்னும் எவ்வளோ எஃபர்ட் போட முடியும், இல்லை ஹார்ட் ஒர்க் போட முடியும் அப்படின்றது எனக்கு சீரியஸாக தெரியல. நான் வந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரல. பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணேன். ஆனால் ட்ரை பண்ணி தோற்று போயிட்டேன். ஸோ அதனால் வந்து என்னால் அந்த இதுலேருந்து என்னால் வெளியே வரவே முடியல. அதனால தான் நான் வந்து நேற்றே வந்து இது வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சும் பண்ண முடியல. பட் இந்த ஜேர்னி வந்து இன்னையோட நிற்காது. நேற்று ஃபுல்லாக நான் உட்காந்து யோசித்த ஒரே ஒரு விஷயம், 1 இயர்க்குள்ளே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாத ஒரு விஷயத்த அடுத்த வர நாட்களில் இதை விட பெருசாக நம்ம யாருன்றதை ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. கண்டிப்பாக எனக்கான ஒரு நாள் வரும். அந்த நாள் நான் யாருன்றது இந்த உலகத்துக்கு தெரியும். அவ்வளோதான் நான் வந்து சொல்லணும். ஏன்னா ரொம்பவே வந்து நான் அடிப்படாக பேசுகிறேன் அந்த மாதிரி இல்லை. ஆனால் ரொம்பவே எமோஷ்னலாக இருக்குது. நம்ம ஒரு மிடில் கிளாஸ் பையன் எதுவுமே இல்லாமல் எதுனா பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சி பண்ணியும் அதுக்கான ரிசல்ட் கிடைக்காத போது அதோடைய பெயின் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு வார்த்தையில் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது கிடையாது.